ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். மணலேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது மிச்சம் பேர் கேட்டே இருக்கிறாங்க இந்த கேலரியில் சில ஆல்பங்கள் இருக்குல்ல, அந்த ஆல்பங்கள் டிலீட் பண்ண முடியல. அதை எப்படி நாங்கள் டிலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்கிறாங்க. பட் அந்த சிஸ்டம் எனக்கு இல்லை. கேலரியில் டிலீட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எனக்கு அது இல்லை. அதனால உங்களுக்கு ஈஸியாக அந்த இதை காட்டுறேன். பாருங்கள், அந்த சின்னத்தை மாத்திரமே காட்டுறேன். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த சின்னம் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் சாதாரணமாக உங்களுக்கு சிலவங்களுக்கு 400 வைக்கலாம், 450 வைக்கலாம். சிலவங்க புதுசாக மொபைல் எடுத்தவங்களுக்கு, ஒரு மாதம் 2 மாதம் பாவிச்சவங்களுக்கு, இப்போ வருஷக்கணக்கில் பாவிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 3000 ஃபோட்டோஸ் இருக்கும். அது ஜஸ்ட் உங்களுக்கு எம்டியாகவே தான் இருக்கும். அதாவது இப்படி எதாவது காட்டுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணாலும் இதில் கருப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது லைட் வெள்ளையாக இருக்கும். மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாமே செய்ய முடியும். உங்களால் ஷேர் பண்ண முடியாது, டிலீட் பண்ணவும் முடியாது. ஆகையினால நீங்கள் இதை டிலீட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் செட்டிங்கில் போயிட்டால் அதை டிலீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம் அது இப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் பிடிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எல்பமுக்கு போகும். எல்பத்துக்கு போன உடனே அந்த எல்பத்தில் சேவ் ஆகினதுக்கு பிறகு அதில் உள்ள சும்மா வைரஸ் மாதிரி ஒரு ஃபைல் தான் அந்த இதில் அந்த சின்னத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. பட் அது எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. பட் அது மெமரி கார்டில் இருக்கிற இடத்துல பிடிச்சி கொள்ளும். இப்போ சாதாரணமாக புதுசாக போன ஒருத்தவங்களுக்கு ஒரு 300 450 ஃபோட்டோஸ் இருந்தாலும் எப்படியும் ஒரு 500 600 MB தான் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி வருஷக்கணக்கில் ஃபோன் எடுத்து பாவிக்கிறவங்களுக்கு எப்படியும் 3000 4000 ஃபோட்டோஸ் இருக்கும். அது சாதாரணமாக ஒரு 1 GB இடத்தையே பிடிச்சிருக்கும். அதை நம்ம மறுபடியும் அந்த இடத்த மறுபடியும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது நம்மளுக்கு டிலீட் பண்ணால் எடுத்துக்கொள்ள முடியும். பட் இது கேள்வி நம்மள்கிட்ட கேட்டவங்களுக்கு இது என்னங்கிற புரியும். சிலவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு தான் அந்த சின்னத்தை காட்டினோம். அதாவது இந்த சின்னம் இருக்கிறவங்களுக்கு, சின்னம் இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அதை ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணால் மார்க் ஆகும். அதே மாதிரி டிலீட் பண்ணால் டிலீட்டுக்கு உரிய ஆப்ஷனும் வராது. அதே மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வராது. அது ஊடாக நம்மளுக்கு எந்த மன பலனுமே கிடைக்காது. பட் இப்போ நம்ம எப்படி அதை டிலீட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்கிற செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எடுங்க. இந்த கூகுள் பாருங்கள். கூகுள்னு சொல்லி நீல கலர் சின்னம் போட்டு கூகுள் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் வரும். இமெயில் டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜில் கொண்டு விடும். இப்படி ஒரு பேஜில் கொண்டு விட்டோன்னு லாஸ்ட்டுக்கே போங்க. லாஸ்ட்டுக்கு போனோன்னு பாருங்கள் வெப் ஆல்பம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வருது. அதே மாதிரி வெப் டிலீட் அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல இதில் ஃப்ரண்ட் டிக்கையும் நீங்கள் எடுத்துருங்க. 2 டிக்கையும் எடுத்துட்டு நீங்கள் தயவு செய்து ரிமூவ் அக்கௌண்ட்டில் கை வச்சிடாதீங்க. கை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிரும். எல்லாமே இது ரிமூவ் ஆயிரும். ஆகையினால நீங்கள் பேக் பட்டன் அழுத்தி வெளியாகுங்க. சொன்ன விளங்கித்தானே. இப்போ இதில் 2 டிக்கையும் எடுத்துட்டு இப்போ இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் வெப் ஆல்பத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ரிமூவ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த டிக் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட ரிமூவ் அக்கௌண்ட்டில் கைப்படக்கூடாது. கைப்பட்டுச்சுன்னு சொன்னால் எல்லாமே போய்த்திரும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இமெயில் அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். அதில் ரொம்ப பாடுபடுவீங்க. ஆகையினால இந்த ரிமூவ் அக்கௌண்ட்டில் கைப்படாமலுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சு கொள்ளுங்கள். இது 2 டிக்கையும் எடுத்துட்டு அவதானமாக நீங்கள் பேக் பட்டன் அழுத்தி வெளியாகுங்க. ஓகே, வெளியாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்கில் பாருங்கள். அப்ளிகேஷன் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன் மெசஞ்சரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே டவுன்லோட் SD கார்டு அதுக்கப்புறம் ரன்னிங் அதுக்கப்புறம் அதாவது ALL அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பாருங்கள். உங்களுக்கு இது வரும், கேலரி அப்படின்னு சொல்லி வரும். கேலரி எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன் இது சின்ன மேட்ரு தான். பட் இது தெரியாதவங்களுக்கு பெரிய மேட்ரு ஆகிக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன மேட்ரு தான். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதில் இந்த பாருங்க கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கிளியர் டேட்டா கொடுத்த கைக்கு உங்களுக்கு ஓகே வரும். ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ண கைக்கு நீங்கள் இப்போ போயிட்டு கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தால் அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. இது சம்பந்தமாக நம்மளோட கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோஸா ஃபோட்டோஸா அதுக்கு எந்த மன ஆபத்தும் வராது. அந்த கேலரி இருக்கும், அதே மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும், அனைத்துமே இருக்கும். அதாவது நம்மளுக்கு இதில் டிலீட் ஆகாத, அதாவது இது மாத்திரம் ஆல்பங்கள் மாத்திரமே தான் நம்மளுக்கு டிலேட் ஆகும். அது ஊடாக நம்மளுக்கு எந்த மன பலனுமோ இல்லை. பட் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். மார்க் பண்ணி பார்த்தாலும் விளங்கும். அதே மாதிரி அது ஊடாக என்ன பலன் இருக்குது, பலன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். பலன் இல்லாத
பார்த்தா நம்ம என்ன தான் ஃபோனில் வச்சு சும்மா மெமரி கார்டு இடத்த நம்ம சும்மா இது பண்ணிக்கொள்ளணும், அதனால தான் டிலேட் பண்ண சொன்னோம் வந்துட்டு. இது நிறைய பேர் நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, ஆகையினால தான் அந்த பதிவு வந்து. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடி கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடி செட்டிங் போங்க. செட்டிங் போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட் எடுங்க. கூகுள் பலமையை போல் கூகுள் அக்கௌண்ட் எடுத்து இமெயிலுக்கு போங்க. இமெயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த எடுத்தமில்ல டிக் 2 எடுத்தமில்ல அந்த 2 டிக்கையும் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட விஷயம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம வேக்கப் எடுக்கணுமா இருந்தால் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோனை வேக்கப் எடுத்தீங்கன்னு சொன்னால் சம் டைம் வந்துட்டு அந்த ஹோல்டர் வந்துருக்கும். காரணம் என்ன சொன்னால் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஏபிகே ஃபைலுக்கு போனதுக்கு பிறகு வந்து அதாவது அந்த எம்டி ஃபைல்லாம் வந்துட்டு அந்த ஹோல்டர் ஊடாக வந்திருக்கும். அதை மறுபடியும் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது மறுபடியும் பேய்த்திரும். எந்த மன உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸுக்கோ அல்லது வீடியோஸுக்கோ எந்த மாதிரி பிரச்சனையும் வராது. பட்டு இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வந்துட்டு, அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்டோட தெரியுங்க வந்துட்டு. என்ன சரி இல்லை விளங்கலை அப்படி இப்படி என்ன சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சரோடாக உங்களோட கருத்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு தெரிவிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறோம். ஓகே, பாய்.